الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது முதல் பாடமாக ஃபிக்ஹுடைய பாடத்தில் உம்தத்துல் அஹ்காம், அல்-ஹாஃபில் அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹுடைய நூல் உம்தத்துல் அஹ்காம். அதில் சுத்தத்துடைய பாடத்தில் கடமையான குளிப்போடு சம்பந்தப்பட்ட அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய 30வது ஹதீஸ், சுத்தத்துடைய பாடத்தில் 30வது ஹதீஸ். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كان النبي صلى الله عليه وسلم إذا اغتسل من الجنابة غسل يديه ثم توضأ وضوءه للصلاة ثم اغتسل ثم يخلل بيديه شعره حتى إذا ظن أنه قد عروى بشرته أفاض عليه الماء 3 مرات ثم غسل سائر جسده. وكانت تقول كنت أغتسل أنا ورسول الله صلى الله عليه وسلم من إناء واحد نغترف منه جميعا. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது, இதா கத்தஸல மினல் ஜனாபா, அந்த ஜனாபத்துடைய அந்த குளிப்பை அவங்க குளித்தால், கஸல யதைஹி, தங்களுடைய 2 கைகளையும் கழுவுவார்கள். கஸல யதைஹி சும்ம தவவ்வஅ வுதுஅஹு லிஸ்ஸலா, அதன் பிறகு தொழுகைக்கு வுது செய்வது போன்று வுது செய்வார்கள். சும்ம கத்தஸல், பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? குளிப்பார்கள். சும்ம யுஹல்லிலு பியதைஹி ஷஅரஹு, அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய கையால் அந்த முடிகளை எல்லாம் நன்றாக கோதி என்ன செய்வார்கள்? கழுவுவார்கள். கோதி என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள்? கழுவுவார்கள். தலைமுடியை நன்றாக கோதுவார்கள். அதே போன்று அடுத்து என்ன செய்வார்கள்? ஹத்தா இதா வன்ன அன்னஹு கத் அர்வா பஷரதஹு, கத் அர்வா பஷரதஹு, அதாவது தலையின் தோல் நனைந்து தெரிய வந்ததும், அதுக்கு தலையில என்ன செய்வாங்கன்னா கோதுவாங்க, தண்ணியை கொண்டு அந்த தங்களின் கையால் தலையை முடியை கோதுவார்கள். அப்ப தலையின் தோல் நனைந்தது அப்படின்றது அவங்களுக்கு உறுதியானவுடன், இதா வன்ன என்ன செய்யறாங்க? அது அவர்களுக்கு உறுதியானவுடன் 3 முறை தண்ணீரை ஊற்றுவார்கள். 3 முறை என்ன செய்வார்கள்? தண்ணீரை ஊற்றுவார்கள். அஃபாப அலைஹில் மா 3 மர்ராத், 3 முறை தண்ணீரை ஊற்றுவார்கள் தலைக்கு. சும்மா கஸல சாயிர ஜஸதி, பிறகு தங்களுடைய உடலுடைய ஏனைய பகுதிகளை அவர்கள் கழுவுவார்கள். வகானத் தகூலு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், குந்து அக்தஸிலு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹித், அதாவது நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்வோம்? ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஒரே பாத்திரத்தில் என்ன செய்வார்கள்? குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அதே போன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து பாத்திரத்தில் தண்ணீரை என்ன செய்வோம்? அள்ளுவோம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அனவ ரசூலுல்லாஹி மின் இனாஇன் வாஹிதினா, ஒரே பாத்திரம், நக்தரிஃபு மின்ஹு ஜமீஅனா, அதில் இருந்து ஒன்றாக நாம் தண்ணீரை என்ன செய்வோம்? அள்ளுவோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் கடமையான குளிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம்.
இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குளிப்பின் முறையை சொல்லக்கூடிய ஹதீஸ். இதில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குளிப்பின் முறை, அந்த முழுமையான அந்த குளிப்பினுடைய அந்த முறையை பற்றி இந்த செய்தி என்ன செய்கிறது, விளக்குகிறது. ஒருவர் வஹு அன் யன்விய, ஒரு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் என்ன வேண்டும், நான் வந்து கடமையான குளிப்பை என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த நியத்தோடு ஒருவர் என்ன செய்வது, பிஸ்மியை சொல்வது, வுது செய்ய ஆரம்பிக்கின்ற போது, இது வேற ஏனைய ஹதீஸ்களையும் வைத்து சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள். அதன் பிறகு 2 கைகளையும் என்ன செய்வது, கழுவுதல். சும்மா யக்ஸிலு யதைஹி, 2 கைகளையும் கழுவுதல். அதே போன்று தனது மறை உறுப்பை என்ன செய்வது, சுத்தம் செய்தல், கழுவுதல். அந்த ஜனாபத்துடைய அந்த அடையாளங்கள் நீங்குகின்ற வரை என்ன செய்வது, ஒருவர் கழுவுதல். பிறகு வுது செய்தல். பிறகு வுது செய்வதல், தொழுகைக்குரிய அந்த வுதுவை போன்று. பிறகு தலையின் மீது என்ன செய்வது, அந்த 3 முறை தண்ணீரை ஊற்றுதல், அதில் அந்த கோதி கழுவுவது என்பதை நாம் பார்த்தோம். அது ரசூலுல்லாஹ் அதே போன்று வலது பக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள், வலதை கொண்டு ஆரம்பித்தல். அதற்கு பிறகு உடலுடைய ஏனைய பகுதிகளுக்கு தண்ணீரை ஊற்றுதல், அதுவும் வலதை கொண்டு ஆரம்பித்தல். அதன் பிறகு முழு உடலுக்கும் முழு உடலையும் என்ன செய்தல், கழுவுதல். இவ்வாறாக வந்து இந்த இந்த கடமையான குளிப்பின் போது வுதுவை ஆரம்பத்தில் செய்தல். இந்த வுதுவை பொறுத்தவரையில இந்த வுது என்பது ஒரு சுன்னா. கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னால் வுது செய்து கொள்வது என்பது ஒரு சுன்னத். இது வந்து கட்டாயம், கடமை அல்ல. உதாரணமாக ஒருவர் இப்ப என்ன செய்கிறார், அந்த வுதுவை பின்னால் வுது செய்கிறார், அல்லது சில சில பகுதிகளை கழுவி விட்டு அவர் என்ன செய்கிறார், குளிக்கிறார். எப்படி அவன் செஞ்சாலும் அவர் முழுமையாக அவர் குளித்து விட்டால் அவரது கடமையான குளிப்பு நீங்கிவிடும். ஆனால் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இந்த முறையில் செய்வது என்பது சிறந்தது. அப்ப எனவே ஒருவர் வந்து என்ன செய்கிறார், வுது இன்றி இப்ப கடமையான குளிப்பு நிறைவேற்றுகிறார். நான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன் மனதில் எண்ணியவராக அவர் என்ன செய்கிறார், அதை நிறைவேற்றுகின்ற போது அது வந்து என்ன செய்து விடும், அந்த குளிப்பு நிறைவேறிவிடும். அதே போன்று அது வந்து அவரது சிறு தொடக்கு, பெருந்தொடக்கு, சிறு தொடக்கு இரண்டுக்கும் அது போதுமானதாகவும் இருக்கிறது. பெருந்தொடக்கு வந்து நீங்கிவிடும் போது சிறு தொடக்கும் என்ன செஞ்சுவிடும், நீங்கிவிடும் என்ற அமைப்பில். அதே போன்று இவ்வாறு ஒருவர் கடமையான குளிப்பை குளிக்கும் போது, நியத்து வைத்து குளிக்கும் போது மறுபடியும் வுது செய்ய தேவையில்லை என்று அறிஞர்கள் என்ன செய்வார்கள், குறிப்பிடுவார்கள். இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், ஒருவர் வந்து என்ன செய்கிறார், கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அந்த ஜனாபத்துடைய குளிப்பை அவர் வுது செய்யாமல் முழு உடலையும் அவர் என்ன செய்கிறார், அந்த நியத்தோடு அவர் கழுவினால், அவ்வாறு குளித்தால் என்ன செய்துவிடும், அது நிறைவேறிவிடும். அது என்ன செய்துவிடும், நிறைவேறிவிடும். இரண்டாவது குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது, வைகுந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் ஜுனுபோடு இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தமாகிக் கொள்ளுங்கள். நம்ம சுத்தமாக இங்கே குளித்து சுத்தமாகுதல் என்பதுதான் என்ற அந்த வசனத்தை இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார். இது வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஏகோபித்த கருத்து. இதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு கிடையாது. அதே நேரத்தில் வுதுவை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சுன்னத்தான ஒன்றாக கடமையான குளிப்புக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வுது செய்து கொள்வது என்பது ஒரு சிறந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிஞர்கள் அந்த கருத்தை குறிப்பிடுவார்கள். எனவே இது வந்து கடமையான குளிப்பு. இப்ப கடமையான குளிப்பை பொறுத்தவரையில் இதுதான் இதனுடைய நடைமுறை. அதே நேரத்தில் இப்போ சுன்னத்தான ஏனைய குளிப்புகள் இருக்கு. இப்போ ஜும்மாவுடைய நாளுடைய குளிப்போ, அதை சிலர் கடமை என்ற கருத்து உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அதே போன்று பெருநாளுடைய தினங்களுடைய அந்த குளிப்போ, நல்லதொரு சுத்தத்துக்காக குளித்துக் கொள்கிறார் என்று சொன்னால், அப்ப அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார், அவருடைய வுதுவுக்கு அந்த குளிப்பு மாத்திரம் போதார். அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் குளித்தாலும் வுது செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ரெண்டுக்கு மத்தியில் நியத்து வேறுபடுகின்ற காரணத்தில் அது வந்து அது பெருந்தொடக்க நீக்கும் போது, கடமையான குளிப்பு நிறைவேற்றும் போது அந்த ஜனாபத்துடைய குளிப்புக்காக அவர் நியத்து வைக்கிறார். அது வந்து வுதுவுக்கும் சேர்த்து போதுமானது என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த ஏனைய குளிப்புகளை பொறுத்தால் அதில் அந்த நியத்து வேறுபடுகின்ற காரணத்தால் என்ன செய்கிறார்கள், அப்படி ஒருவர் குளித்தாலும் அவர் மறுபடியும் வுது செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தான் நீங்க என்ன செய்யறாங்க, இதிலே முன்வைக்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். அதே போல அந்த ஹதீஸ்ல நாங்கள் இன்னொரு வாசகம் பார்க்கிறோம், ஹத்தா இதா வன்ன அன்னஹு அர்வா பஷரத்தஹு. அப்ப அந்த சருமத்துக்கு, அந்த
தோலுக்கு தண்ணீர் சென்று விட்டது என்பதை அவங்க அந்த கோதும் போது தண்ணீர் சென்று விட்டது, அது நனைந்து விட்டது என்னும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு தண்ணீரை 3 முறை ஊற்றுவார்கள் என்ற அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா, அப்ப இது சந்தேகம் என்ற அடிப்படையில் அல்ல உள்ளதல்ல, உறுதியாக என்ன செய்யுது, அது அந்த பெரும்பாலுமான கலபத்துதான், அது நனைந்து விட்டது என்ற எண்ணம், அது வந்து விடும் போது அது போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் என்ன, ஒருத்தருக்கு வந்து ஒரு சக்திக்கு மீறி எல்லாம் இஸ்லாம் சொல்லல, அவருக்கு அது உறுதியாக தெரிந்து விட்டால் அது போதுமானதாக இருக்கிற தண்ணீர். உதாரணமா ஒருத்தர் குளிக்கிறார்னா கடுமையான குளிப்பு நிறைவேற்றும் போது முழு உடலும் நனைந்து விட்டது என்று அவருக்கு உறுதியாகிவிட்டால் அது நிறைவேறி விட்டது. அவரது சக்திக்கு மீறி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யல, அப்படி சொல்லல. அவர் குளிக்கிறாரு, அவர் முழு உடலும் நனைந்து விட்டது என்பது அவருக்கு உறுதியாகினால் அவரது கடுமையான குளிப்பு என்ன செய்கிறது, அங்கு நீங்கி விடுகிறது என்ற அமைப்பில் தான் என்பதை நாங்கள் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர் சிரமப்பட்டு இந்த கஷ்டப்பட்டு என்ன செய்ய சொல்லலை இஸ்லாம். அவரது சக்திக்கு மீறி எல்லாம் இஸ்லாம் இங்க சிரமப்பட சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. அவருக்கு உறுதி, நான் குளித்து விட்டேன், முழு உடலும் நனைந்து விட்டதென்றால் அந்த கடமை நீங்கி விட்டது. அதே போன்றுதான் தலையுடைய சருமத்துக்கு அது நலையுதல் என்று சொல்லக்கூடிய பகுதியும். அடுத்ததாக இதில் குறிப்பிடக்கூடிய இன்னொரு பகுதி என்னவென்றால், இந்த குளிப்பை பொறுத்தவரையில் இதனுடைய இந்த 2 முறைகள், இந்த கடுமையான குளிப்பை பொறுத்தவரையில, ஒன்று வந்து சொல்வார்கள் அல்-குஸ்லுல் முஜ்ஸி என்று சொல்வார்கள். அதாவது கடுமையான குளிப்பு நிறைவேறிவிடும், இவ்வாறு நிறைவேற்றினால். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடுமையான குளிப்பை குளிப்பதாக மனதால் எண்ணிவிட்டு அவர் என்ன செய்யறார், முழு உடலை அவர் நனைத்து விடுவார் என்று சொன்னால், குளித்து விடுவார், அந்த கடுமையான குளிப்பு நீங்கி விட்டது, அவர் சுத்தம் அடைந்து விட்டார் என்பதுதான். பல தண்ணீரில் மூங்குகிறார் அந்த நீயத்தோடால் அவரது குளிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப இது ஒரு முறை, முழு உடலும் நனைய வேண்டும் என்ற ஒரு முறை. இதுல சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவதையும் இதுல சொல்லுவார்கள். அதை என்ன செய்வாங்க, அதுவும் இதுல அதையும் அதோட வலியுறுத்தி சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதுல இருக்கிறாங்க. அதே போன்றால் உஸ்லுல் காமில், அடுத்து ஒரு பரிபூர்ணமான இந்த குளிப்புடைய முறை என்பது 2வது இதுல சொல்லப்படக்கூடிய முறை. அதாவது பரிபூர்ணமான முறையில இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி அதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நிறைவேற்றினார்களோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்றோம், அதை நாங்கள் பின்பற்றி செய்வது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், முதலாவது அவங்க தனது கைகளை வந்து கழுவினார்கள், அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, வுது செய்தார்கள். இந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குற மாதிரி அதே போன்று வலதை கொண்டு ஆரம்பித்தார்கள். அதே போன்று தனது தலைமுடிகளை கோதினார்கள், கோதி தேய்த்து கழுவினார்கள். இப்படியான இந்த முறை ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த பரிபூர்ணமான முறை, இந்த முறையில் நிறைவேற்றுவது என்பது இதுல 2வது உள்ள ஒரு முறை. அப்ப 2 முறை கொண்டு வந்து அவர் நியத்து வைத்து முழு உடலும் நனையும் அமைப்பில் குளித்தாலே அந்த கடமை நீங்கிவிடும், கடமையான குளிப்பு நீங்கிவிடும். 2வது உள்ள முறை, அது ரசூலுல்லாஹ் எப்படி அதை நிறைவேற்றினாங்களோ அந்த முறையில நாங்கள் முழுமையாக அதை நிறைவேற்றுவது என்பது. இதில் அடுத்த இந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி என்னவென்றால், அதாவது கணவன் மனைவி இருவரும் என்ன செய்வது, ஒரே பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து குளிப்பது என்பதும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ் நசாய் அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு என்ன செய்யறாங்க, ஒரு ஆண், அதாவது உதாரணமா கணவன் குளித்த தண்ணீரில் எஞ்சிய தண்ணீரில் மனைவி குளிப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள், அல்லது மனைவி குளித்து எஞ்சிய தண்ணீர் கணவன் குளிப்பதை தடுத்தார்கள், அல்லது ஆண் பெண் என்று சொல்லும் போது அது மஹரமாக உள்ள உறவுகளையும் வரலாம். எப்படி ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்று வருகிறது இந்த செய்தி. ஆனால் இந்த செய்தியை பொறுத்து இந்த செய்தியில் பலவீனம் இருப்பதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இன்னும் சிலர்கள் இந்த தடை என்பது ஒரு கராஹத்து தன்சி என்று சொல்லுவாங்க, ஒரு கடுமையான தடை அல்ல. என ஏனைய ஹதீஸ்களை இணைத்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் இதற்கு மாற்றமாக என்ன செஞ்சாங்க, குளித்து இருக்கிறாங்க என்ற செய்திகள் தான் பலமான செய்திகள். புகாரி முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய செய்திகள், தனது ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோடு அப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, குளிப்பை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்கள் தான் இதில் பலமாக வரக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதே போன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த தண்ணீர் வந்து என்ன செய்யாது, தண்ணீர் இன்னல் மா லா யுஜ்னிப், தண்ணீர் வந்து அதுக்கு ஒரு முழுக்கு ஏற்படாது, தண்ணீர் அசுத்தம் அடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹ் குளித்து விட்டு என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், அவங்க இவ்வாறு குளித்துக் கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அதே போன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க,
தனது மனைவிமார்களோடு எப்படி அவர்கள் அன்பாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் இதில் பார்க்குறோம். அவங்க எப்படி அந்த அவங்களோட குடும்ப வாழ்க்கை இருந்தது, எவ்வளவு ஒரு நேசத்துக்குரியதாக ஒரு அன்போடும் அது அந்த பாசத்தோடும் அது இருந்தது என்ற செய்திகளை நாம் இந்த ஹதீஸ்ல என்ன செய்யலாம், நாம் விளங்கலாம். எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது கடமையான குளிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 31வது ஹதீஸ், அதுவும் கடமையான குளிப்பை பற்றி தான் பேசுகிறது. அது அந்த கடமையான குளிப்புடைய இன்னொரு முறையை பற்றி சொல்லக்கூடியது. அந்த ஹதீஸ்ல இடம்பெறாத சில செய்திகள் இந்த ஹதீஸ்ல இடம்பெறுகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். இத்தோடு நாம் இந்த ஃபிக்ஹுடைய பாடத்தை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நாம் தஃப்சீருடைய பாடத்துக்கு நாம் என்ன செய்யலாம், நாம் செல்லலாம். தஃப்சீருடைய பாடத்தில் நாம் சூரத்து தூர் அத்தியாயம், சூரத்து தூருடைய அத்தியாயத்தில் நாம் நேற்று 37வது வசனத்தில் நாம் நிறுத்தினோம். 37வது வசனத்தில் நாம் என்ன செய்தோம், தஃப்சீருடைய பாடத்தை நாம் நிறுத்தினோம். சூரத்து தூர் அத்தியாயம் 52வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயத்தில் நாம் இதுவரை படித்த இந்த வசனங்கள் 37 வசனங்கள் படித்திருக்கிறோம். இதனுடைய தலைப்புகள் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமாக இருந்தால், முதலாவது நாங்கள் படித்த வசனங்களுடைய தலைப்பை நாங்கள் பார்க்கும்போது, அல்லாஹுடைய அதாப் தண்டனை என்பது நிகழ்ந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வசனங்கள். அல்லாஹுடைய தண்டனை என்பது அது நிகழ்ந்தே தீரும், அதை எவனாலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அந்த செய்திகள். அதே போன்று அடுத்து அந்த கியாமத்தினாலுடைய தண்டனை எப்படிப்பட்டது, அந்த கியாமத்தினால் அந்த நாளுடைய தண்டனை எப்படிப்பட்டது என்ற தலைப்பில் வரக்கூடிய செய்திகள். அதே போன்று அதற்கு பிறகு நல்லவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள், சிறப்புகள், அப்படி என்ற பகுதி. அதே போன்று 4வதாக நாங்கள் பார்க்கலாம் மூமினானவர்களுடைய அந்த சந்ததியினரும் அவங்க ஈமானில் அவர்களை பின்தொடர்ந்து பயணித்திருப்பாங்க, அவர்களோடு சொர்க்கத்தில் நாம் ஒன்று சேர்ப்போம் என்ற தலைப்பை நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹுடைய அந்த நீதி, பாவிகளோடு அல்லாஹுடைய அந்த நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற அந்த பகுதியை பார்த்தோம். அதே போன்று சொர்க்கத்தினுடைய சில இன்பங்கள், சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள், குறிப்பாக அதனுடைய அந்த மதுபானம், அந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை பற்றிய செய்திகளை நாம் அதில் பார்த்தோம். அதே போன்று அடுத்து நாங்கள் பார்த்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த முஷ்ரிக்குகள் வைத்த அந்த குற்றச்சாட்டுகளும், அதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் தூய்மையானவர்கள் என்ற அந்த வசனங்களை நாம் அதில் பார்த்தோம். அதே போன்று இறுதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி என்ன, காஃபிர்களுடைய சிந்தனைகளை திறக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் கேட்கக்கூடிய சில கேள்விகள். இந்த கேள்விகள் அவ்வளவு அற்புதமான கேள்விகள். உண்மையில் ஒருவன் இதை சிந்தித்தால் படைத்த ரப்பை அவன் என்ன செய்வான், அவன் அறிந்து விளங்கி அவன் தனது வாழ்வை அமைத்துக் கொள்வான் என்ற அமைப்பிலே வரக்கூடிய அந்த செய்திகள். அதுல நாங்க நேற்று கடைசியாக பார்த்த கேள்வி, அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்விகளில் அடுத்த கேள்வி என்ன, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக அம் ஹுமுல் முஸைத்திரூன். அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக், அவர்களிடம் உமது ரப்புடைய அந்த பொக்கிஷங்கள் இருக்கின்றனவா, அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது இவர்கள் தாம் அனைத்தையும் அடக்கி ஆள்பவர்களா. இந்த மக்காவில் எப்படி இருந்தாங்கன்னா, மக்காவில் நாம் தான் வலிமை மிக்கவர்கள், நம்மை யாராலும் எதுவும் அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட பலத்தோடு நாம் இருக்கிறோம். அபூஜஹலா இருக்கலாம், ஏனைய அந்த காஃபிர்கள், குறைஷி தலைவர்கள், அவர்களெல்லாம் அவ்வளவு ஆணவத்தோடும் கர்வத்தோடும். அவங்க மக்காவை பொறுத்தவரையில் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் பலவீனமானவர்கள், அதே போன்று குறைவானவர்கள். அவங்க பலவிதமான இன்னல்கள், துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் மக்காவில் வாழ்ந்தார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அடிமைகள், ஏழைகள், அப்படி என்ற கூடியவங்க, செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவானவர்கள். அப்ப இவர்கள் ஒரு ஆணவத்தோடும் கர்வத்தோடும் என்ன செய்தார்கள்? மக்காவில் நம்மிடம்தான் பலம் இருக்கிறது என்ற ஒரு ஆணவத்தோடு திரிந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உமது ரப்புடைய பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா, அல்லது இவர்கள் தாம் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்களா என்று அல்லாஹு தஆலா இங்கு கேள்வி எழுப்புகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல இமாம் அவங்க சொல்றாங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அஹும் யதஸர்ரஃபூன ஃபில் முல்க், அதாவது அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அவங்க விரும்பியவாறு அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் தான் நம்மிடம் நாம் தான் அடக்கி ஆள்பவர்கள் என்று ஆட்சி நிர்வகிக்கக்கூடியவர்களா, அல்லது அவர்களுடைய கையில் பொக்கிஷங்களுடைய சாவிகள், திறவுகோள்கள் இருக்கின்றனவா? அம்ஹுமுல் முசைத்திரும், அவங்க என்ன படைப்பினங்களை எல்லாம் இவர்கள் தான் அடக்கி ஆளக்கூடியவர்களா? இவைகளுக்கெல்லாம் என்ன பதில்? லைஸல் அம்ரு கதாலிக், இவர்கள் என்பது போன்றல்ல. இந்த அனைத்து யாரிடம் இருக்கின்றது? ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அவனிடம் தான் அவனது பொக்கிஷங்களும், அதே போன்று அவன் தான் அடக்கி ஆள்பவனாகவும் இந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்பதுதான் அதற்குரிய பதில். அடுத்ததாக அடுத்த கேள்வி, அந்த வசனத்தை நாம் ஓதுவோம். அம் லஹும் சுல்லமுன் யஸ்தமிஊன ஃபீஹ் ஃபல்யஅதி முஸ்தமிஉஹும் பிசுல்தானின் முபீன், அல்லது அவர்களுக்கு ஏணி இருந்து, சுல்லம் என்ற ஏணி, சுல்லம் என்பது என்ன? சுல்லம் என்பது ஏணிக்கு சொல்லப்படும். அப்ப அவர்களும் ஏணி இருந்து அதன் மூலம் வானத்தின் இரகசியங்களை அவர்கள் கேட்டு வருகின்றார்களா? வானத்தின் இரகசியங்களை கேட்டு வருகின்றார்களா? ஃபல்யஅதி முஸ்தமிஉஹும் பிசுல்தானின் முபீன், அவ்வாறாயின் அவர்கள் கேட்டு வந்தவர் செவியற்றதை தெளிவான ஆதாரத்துடன் கொண்டு வரட்டும். ஃபல்யஅதி முஸ்தமிஉஹும், அதை செவியற்றவர் ஃபல்யஅதி கொண்டு வரட்டும், பிசுல்தானின் முபீன், தெளிவான ஆதாரத்தை கொண்டு என்ன செய்யட்டும்? அதை கொண்டு வரட்டும் என்று அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான். எனவே இவர்கள் என்றா குர்ஆனை பற்றி அவ்வளவு பொய்யான கதைகளை இவர்கள் இட்டு கட்டினார்கள் என்பதில் நாம் முன்னால் அந்த செய்திகளை இந்த அத்தியாயம் சொல்லுது. அல் குர்ஆன் என்ன, இது அல்லாஹ்வுடைய முகமது அவராக புனைந்து உரைத்துக் கொள்கிறார் என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொய்களை உரைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இங்கு அல்லாஹு தஆலா அவர்களிடம் என்ன கேள்வி எழுப்புகிறான்? அதாவது அவர்கள் ஒரு ஏணி இருந்து அதன் மூலம் வானத்தின் இரகசியங்களை கேட்டு வருகின்றார்களா? அப்படி அவ்வாறாயின் அவர்கள் கேட்டு வந்ததை என்ன செய்யட்டும்? அந்த செவியற்றதை தெளிவான ஆதாரத்துடன் கொண்டு வரட்டும் என்று அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான். எனவே இந்த இடத்தில் இமாம் அவங்க சொல்றாங்க, அவர்கள் கேட்டதை ஆதாரங்களோடு கொண்டு வரட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களிடம் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவர்களாக என்ன செய்கிறார்கள்? கற்பனையாக இவ்வாறு அபாண்டங்களை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம் லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன், அல்லது அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு ஆண் மக்களுமா? அம் லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன், அவனுக்கு பெண் மக்களும் உங்களுக்கு ஆண் மக்களுமா? இந்த இடத்தில் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மலக்குகளை அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப எனவே இவ்வாறாக இவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படியான அபாண்டங்களை எல்லாம் இவர்கள் சொன்னார்கள், விட்டு வைக்கவில்லை. அப்ப அல்லாஹு தஆலா அதைத்தான் கேட்கிறான், அம் லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன், அவர்கள் அவர்களுக்கு ஆண் மக்களையும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண் மக்களையும் என்று இவர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வாறு இவர்கள் அபாண்டத்தை சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு பெண் மக்களை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் என்ன செய்யும்? அப்படியே கருமை அடைந்து விடும், அது இருள் அடைந்து விடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக என்ன செய்தார்கள்? இவர்கள் இவ்வாறான அபாண்டத்தையும் சொன்னார்கள். மலக்குகளை அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு கடுமையான இந்த அபாண்டங்கள். அப்ப எப்படி அந்த யூதர்கள் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்றும், கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று இப்படியாக ஒரு உறவை ஏற்படுத்த ஒரு அபாண்டத்தை இட்டு கட்டினார்களோ, அதே போன்று இவர்களும் என்ன செய்தார்கள்? இவ்வாறான ஒரு அபாண்டத்தை இவர்கள் இட்டு கட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அம் தஸ்அலுஹும் அஜ்ரம் ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன். அல்லது நீர் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு, அஜ்ரண்டா கூலி, அம் தஸ்அலும் நீ அவர்களிடம் ஏதாவது நீர் கூலி கேட்டு, ஃபஹும் மின் மக்ரமின் முஸ்கலூன் அதை கொடுத்ததினால் அவர்கள் கடன்பட்டு சுமையேற்றப்பட்டிருக்கின்றார்களா? கடன்பட்டு சுமையேற்றப்பட்டிருக்கிறார்கள். மகரம்ண்டா கடன். இப்ப நாங்க ஓதக்கூடிய துவாக்கள் நாங்க ஓதுறோம் தானே, எப்படி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், எப்படி துவால வருது ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யாதான் உன்னிடம் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ நாங்க பார்க்குறோம், நீங்க அந்த ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வல் காரிமீன் என்று வரும். வல் காரிமீனா கடனாளிகள். இப்போ மகரம் என்பது என்ன? இப்போ கடன்பட்டு அவர்கள் சுமையேற்றப்பட்டிருக்கிறார்களா? இப்போ ரசூலுல்லாஹ் வந்து அவங்க கொண்டு வந்த இந்த சத்தியம், இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு முன்வைத்ததுக்கு அதுக்கு ஏதாவது கூலி கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஏதாவது கூலி கேட்டு. இன்றைக்கு நான் பார்க்குறோம் ஆன்மீகத்தின் பெயரால் என்ன செய்யறாங்க, எவ்வளோ சுரண்டப்படுகிறது. ஆன்மீகத்தின் பெயரால் எவ்வளவு பொருளாதாரம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தின் பெயரால் எவ்வளவு மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? இன்று வந்து இந்த ஆன்மீகம் என்பது சிலருக்கு பிழைப்புக்குரிய வழியாக இவைகள் ஆக்கப்பட்டு மக்கள் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இறை தூதர்கள் அப்படியா? இறை தூதர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை, நாம் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை, எமது கூலி அல்லாஹ்விடமே இருக்கிறது, நீங்க இந்த சத்தியத்தை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார்கள். இந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இதன் மூலம் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. இப்ப அவங்க யாரும் அதற்கு என்ன செய்யவில்லை, அவங்க போதிக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக அவங்க எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா அதைத்தான் நீங்க சொல்கிறான், நீங்க அவனிடம் ஏதாவது கூலி கேட்டு அதனால அவங்க என்ன கடனாளிகளாக கடன் சுமையோடு இருக்கிறார்களா என்று ரப்புல் ஆலமீன் இதிலே கேள்வி எழுப்புகிறான். அதாவது நீங்க இந்த சத்தியத்தை, இந்த ரிசாலத்தை, தூதுத்துவத்தை எத்தி வைத்த காரணத்தால் அதற்காக நீங்க ஏதாவது அவனிடம் கேட்டீர்களா? ஏதாவது அவரிடம் கேட்டீர்களா? அதனால் அவர்கள் என்ன சிரமப்படுகிறார்களா என்று சுப்ஹானல்லாஹ். அவங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான அளவுகோல். அவ எந்த ஒரு லாபம், எந்த ஒரு உலக லாபம், எந்த ஒரு லாபம் இன்றி சத்தியத்தை எடுத்து வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள். இந்த சத்தியத்தை அவங்க எடுத்து வச்ச காரணத்தால பல இழப்புக்களை தான் சந்திச்சாங்களே தவிர, இப்ப நாங்க பாக்குறோம் இஸ்லாத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் வந்து மக்காவில் வந்து எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தார்கள். அந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபுவத்துக்கு முன்னால இருந்தது. அந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், அப்படியான ஒரு அங்கீகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அப்ப அந்த அனைத்தையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இந்த சத்தியத்தை எடுத்து சொன்ன பிறகு இழந்தார்கள். அந்த எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு எதையும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க அனைத்தையும் இதன் மூலம் இழந்தார்கள், அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள் என்ற ஒரு நிலையத்தான் நாங்க பார்க்கிறோம். ஒரு நிலையத்தான் பார்க்கிறோம். எந்த அளவுக்குண்டா, சில பொழுதுகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து பேரம் பேசினார்கள். உமக்கு இந்த அரபுக்களிலே ஒரு அழகிய பெண்ணை மனம் முடித்தர வேண்டுமா, அதை நாம் செய்கிறோம். அல்லது உமக்கு செல்வம் தான் வேண்டுமா, செல்வத்தை சேகரித்து தருகிறோம். அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யவில்லை, சற்றும் அவர்கள் தளர்ந்து விடாமல் இந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்தார்கள். சத்தியத்தின் பால் மக்களை அழைத்தார்கள். அதன் போது அவங்க சந்தித்த அந்த அனைத்து இன்னல்களையும் தாங்கிக் கொண்டார்கள். அப்ப இதை சொன்னதன் மூலம் அவங்க எந்த ஒரு உலக லாபத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, அடையவும் இல்லை. இருந்தவற்றையும் அவங்க அர்ப்பணித்தாங்க, தியாகம் செய்தார்கள் என்பதை தான் நாங்க பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அம் இந்தஹுமுல் கைபு ஃபஹும் யக்துபூன், அல்லது அவரிடம் மறைவான செய்திகளிலிருந்து அவற்றை அவர்கள் எழுதுகிறார்களா? அம் இந்தஹுமுல் கைபு ஃபஹும் யக்துபூன், அல்லது அவரிடம் மறைவான செய்திகளிலிருந்து அவற்றை அவர்கள் எழுதுகிறார்களா? அப்ப எனவே இப்படியாக இவர்களாக பொய்களை கற்பனை செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆனுக்கு எதிராக இவர்கள் இப்படியாக பல பொய்களை புனைந்து உரைத்தார்களே தவிர, இவர்களுடைய கற்பனைகளால் இதை செய்தார்களே தவிர, இவர்களிடம் ஏதாவது வேதம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அற்புதமான வேதத்தை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இந்த மக்கா காஃபிர்களிடம் இதோ நம்மிடம் அதை விட ஒரு அற்புதமான வேதம் இருக்கிறது, நமக்கும் என்ன இறை செய்தி வருகிறது என்று அவர்களால் அப்படி சொல்ல முடிந்ததா? அல்லாஹ் தஆலா இங்க கேட்கிறான், அல்லது அவர்களிடம் மறைவான செய்திகள் இருந்து அவற்றை அவர்கள் எழுதுகிறார்களா? அம் இந்தஹுமுல் கைபு ஃபஹும் யக்துபூன். அப்ப இந்த இடத்தில் இமாம் அவங்க சொல்றாங்க, ஐ லைஸல் அம்ரு கதாலிக் ஃபஇன்னஹு லா யஅலமு
அஹதும் மின் அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். அப்ப இவர்களுக்கு எந்த ஒரு மறைவான விஷயமும் தெரியாது. வானங்கள் பூமியுடைய மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன்தான் அந்த மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்க, அம் யுரீதூன கைதம் ஃபல்லதீன கஃபரு ஹுமுல் மகீதூன். அம் யுரீதூன கைதன், அல்லது அவர்கள் உமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்ய நாடுகிறார்களா? கைதன்றா சூழ்ச்சி. அம் யுரீதூன அவர்கள் நாடுகிறார்களா? கைதன் ஏதாவது சூழ்ச்சியை நாடுகிறார்களா? ஃபல்லதீன கஃபரு ஹுமுல் மகீதூன். ஃபல்லதீன கஃபரு ஹுமுல் மகீதூன். அந்த அப்படியான அந்த காஃபிர்கள் தான் சூழ்ச்சிக்குள்ளாகுவார்கள். அவங்க தான் என்ன செய்வாங்க? சூழ்ச்சிக்குள்ளாகுவார்கள். அப்ப அவர்கள் எப்படித்தான் சூழ்ச்சிகளை திட்டம் அவர்கள் வகுத்தாலும் அந்த ரப்புடைய சூழ்ச்சிகள் என்பது அந்த அனைத்துக்கு மேலாக இருக்கிறது. நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக மக்காவில் எப்படியெல்லாம் சூழ்ச்சிகளை வகுத்தார்கள், எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி தவிடுபொடி ஆக்கினான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான் என்பதை நாங்க பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அவங்க மக்காவில் செய்யாத சூழ்ச்சிகளா, சதிகளா, எப்படியெல்லாம் சதி செய்தார்கள், அல்லாஹ் தனது தூதரை எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்பதை நாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றின் மூலம் நாம் அறிகிறோம். எனவே அம் யுரீதூன கைதன் ஃபல்ல. அப்ப எனவே இவ்வாறு தான் அல்லாஹ் தனது மூமின்களையும் தனது அடியார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க அல்லாஹு தஆலா இந்த சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் இமாம் அவங்க சொல்றாங்க, அம் யுரீது ஹவுலாஇ பிகௌலிஹிம் ஹாதா ஃபிர் ரசூலி வ ஃபித் தீனி உரூர் அன்னாஸ் வ கைதர் ரசூலி வ அஸ்ஹாபிஹி. இவ்வாறு இவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, அவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக இவர்கள் சூழ்ச்சிகள் செய்ய நாடுகிறார்களா? அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் அவர்களை நோக்கித்தான் திரும்புமே தவிர, அவர்களுக்கு எதிராகத்தான் அந்த சூழ்ச்சிகள் திரும்புமே தவிர, அல்லாஹ் தனது தூதரையும் அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பான் என்பதை இங்கு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அந்த சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம், இரவு பகலாக இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி செய்கிறார்கள், சதி செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரியாது அல்லாஹ் எவ்வளவு நம்மை பாதுகாக்கிறான். அல்லாஹ் தனது மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களையும் அல்லாஹ் எவ்வளவு பாதுகாக்கிறான் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவ்வளவு என்ன சூழ்ச்சிகள் பின்னப்பட்டு கொண்டு, சதி வலைகள் பின்னப்படுகின்றன, இரவு பகலாக சதி செய்கிறார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவன் இந்த தீனை அவன் பாதுகாப்பதாக அவன் பொறுப்பேற்றிருக்கிறான். அதே போன்று அவனை ஏற்றுக்கொண்ட மக்களை அவன் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருக்கிறான். நிச்சயமாக அவனது தனிப்பெரும் அருளால் அவனது தீன், அவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எந்த அளவு ஈமானில் உறுதி மிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக இருப்போமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு இருப்போம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் நமது வாழ்வில் வரக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு உயர்வையும் சிறப்பையும், நாளை மறுமையில் அந்தஸ்துகளையும் பதவிகளையும் தரக்கூடியது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, கடைசியாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வரக்கூடிய கேள்விகள்ல, அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ், அதாவது அல்லாஹ் அல்லாமல் வேறு நாயன் அவர்களுக்கு இருக்கின்றானா? அவர்களுக்கு இருக்கின்றாரா? அல்லாஹ் அல்லாமல் வேறு நாயன் இருக்கிறானா? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். சுப்ஹான், எப்படியான ஒரு கேள்வி பாருங்க. அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹ் அந்த ரப்பை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு வேறு கடவுள் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். நினைச்சு பாருங்க, இன்று மனிதன் இந்த உண்மையான இந்த சத்திய இந்த ரப்பை விட்டு எங்கு போய் கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போலிகளுக்கு பின்னாலும், கற்பனைகளுக்கு பின்னாலும், அவர்களாக வைத்து கொண்ட பெயர்களுக்கு பின்னாலும் மனிதன் போய் என்ன செய்கிறான்? அதாவது தன்னையே அழித்து கொண்டிருக்கிறான். படைத்த உண்மையான ரப்புல் ஆலமீன் அவன் அழைக்கிறான். அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன செய்கிறான்? அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அவன் அந்த இடேற்றமான அந்த வீட்டின் பால் அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறான். வஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டு ஓடுங்கள் என்று என்ன குர்ஆனின் மூலம் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை விட்டு விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். நவுது பில்லாஹ். பார்க்குறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது படைத்த, பரிபாலித்த, இவ்வளவு அழகான ஒரு உடலை தந்த, வாழ்வதற்கு வசதியாக பூமி அமைத்த, இவ்வளவு ஏற்பாடுகள் வசதிகளை செய்து தந்த அந்த அல்லாஹுவை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள்? கற்பனைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக உருவாக்கி கொண்ட கற்பனைகளை வணங்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.
நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக்க தூய்மையானவன் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இப்போ இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியிலும் கடைசியாக அவங்கள்ட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி, அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ், அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ், இத்தனைக்கும் இவர்கள் யார் என்றால் மக்கா காவிர்கள் வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உயிர்ப்பிப்பது யார், மரணிக்க செய்வது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உணவளிப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களுடைய இந்த உறுப்புகளை எல்லாம் உங்களுக்கு தந்து இதற்குரிய ஆற்றலை தந்து யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சொன்னவர்களுடைய நிலை இது. என்ன செய்யவில்லை? அந்த ரப்பை அவர்கள் வணங்கவில்லை, அந்த ரப்பை வணங்கவில்லை. எனவே அல்லாஹ் கேட்கிறான், அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அடுத்த வசனம் அந்த இதோடு அந்த கேள்விகளை தொடர்ந்து வரக்கூடிய வசனம், وَإِنْ يَرَوْا كِسْفًا مِنَ السَّمَاءِ سَاقِطًا يَقُولُ سَحَابٌ مَرْكُومٌ وَإِنْ يَرَوْا كِسْفًا مِنَ السَّمَاءِ سَاقِطًا يَقُولُ سَحَابٌ مَرْكُومٌ. வானத்திலிருந்து ஒரு துண்டு விழுவதை அவர்கள் கண்டார்களானால் அதை அடர்த்தியான மேகம் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள். அப்ப கிஸ்வன் சொன்ன ஒரு துண்டு, மினசமான வானத்திலிருந்து, சாக்கித்தன விழுவது, சகத சுகூத்தன விழுதல், அவ்வாறு விழுந்தால் யகூல் அவர்கள் சொல்வார்கள் சஹாபும் மர்கூம், அதை அடர்த்தியான மேகம் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் குறிப்பிடுகிறான், இந்த காஃபிர்கள், இந்த முஷ்ரிக்குகளுடைய அந்த ஆணவம், அவர்களது அந்த பெருமை. அல்லாஹு தஆலா இவர்களுக்கு வானத்திலிருந்து அந்த வேதனையை இவர்களுக்கு இறக்கினாலும் அவர்கள் இதை உண்மைப்படுத்த மாட்டார்கள். இவர்களுக்கு வானத்திலிருந்து வேதனை இறக்கப்பட்டாலும் அதை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அதை உண்மைப்படுத்த மாட்டார்கள். அதை எப்படித்தான் சொல்வார்கள், இது ஒரு அடர்த்தியான மேகம் என்றுதான் இவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கூறுகிறான். எனவே இப்படித்தான் அவர்களுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்பட்டிருந்தன. சத்தியத்துக்கு முன்னால் சத்தியத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை சூனியம் என்று சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். சத்தியத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை என்ன சூனியம் என்று சொல்பவர்களாக. உதாரணமாக சந்திரனை என்ன செய்யுங்க பிளக்குமாறு அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டபோது, அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடன் துஆ செய்து சந்திரன் இரண்டாக பிளந்ததை கண்களால் பார்த்தும் இவர்கள் சொன்னார்கள், இது முகமது நமது கண்களுக்கு வைத்த சூனியம் என்று தான் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தும் அவ்வளவு அற்புதம் நிகழ்ந்தும் அதை சூனியம் என்றுதான் இவர்கள் சொன்னார்கள். எனவே இவர்களுக்கு தண்டனை இறங்கினாலும் அதை என்ன அடர்த்தியான மேகம் என்று இவர்கள் கூறிவிடுவார்கள். அதை கூட இவர்கள் உண்மைப்படுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபதர்ஹும் ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி ஃபீஹி யுஸ்அகூன். ஃபதர்ஹும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களை விட்டுவிடுங்கள். ஹத்தா யுலாகு, இதுவரை சந்திக்கும் வரை, யௌமஹும், அந்த நாளை, அந்த நாளில் அவர்கள் சந்திக்கும் வரை, அல்லதி ஃபீஹி யுஸ்அகூன், ஆகவே அச்சத்தால் அவர்கள் உணர்விழக்கும் நாளை சந்திக்கும் வரை அவர்களை விட்டுவிடுங்கள். அப்போ அதுதான் முடிவு. இவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர்களுடைய ஆணவம் கர்வம் அதிகரித்து அதை பொய்ப்பிப்பதற்குரிய வழிகளை தேடினார்களே தவிர, அதை மறுப்பதற்குரிய வழிகளை தேடினார்களே தவிர, அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை தேடவில்லை. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை விட்டுவிடுங்கள். இதுவரை அவர்கள் யுஸ்அகூன், சாக்குன்னு சொன்னால் ஒரு அச்சத்தால் அப்படி உணர்விழக்கக்கூடியது, அந்த மூர்ச்சியாகி விடக்கூடியது. அப்படி அந்த அச்சத்தால் அவர்கள் உணர்விழக்கும் நாளை சந்திக்கும் வரை அவர்களை விட்டு விடுவீர்களாக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த இடத்தில் ஐதஅஹும் யா முஹம்மத், தன் தூதரை பார்த்தலா சொல்றான், அவர்களை விட்டு விடுங்கள். வதாலிக யௌமுல் கியாமா, அந்த கியாமத்துடைய நாள், அந்த நாள் வரை அவர்கள் என்ன செய்ய விட்டு விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ் ஒரு நாளை விதித்து விட்டான். அந்த நாள் அவர்கள் பிடிக்கப்படக்கூடிய நாள். அதில் இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலே என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
அந்த நாளில் காஃபிர்களுடைய அந்த காஃபிர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை விட்டு அவர்களை எவர்களாலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து பாருங்கள், யௌம லா யுக்னி அன்ஹும் கைதுஹும் ஷைஅ யௌம லா யுக்னி அன்ஹும் கைதுஹும் ஷைஅன் வலா ஹும் யுன்சரூன். அப்ப அந்நாளில் அவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது. அவர்களுடைய சூழ்ச்சிகள் எதுவும் பயனளிக்காது. கைதுகும் பாருங்க, திரும்ப சூழ்ச்சி நல்லா சொல்றான். யௌம லா யுக்னி, அந்த நாளில் அவர்களுக்கு பயனளிக்காது. அன்ஹும், அவர்களை விட்டும், கைதும், அவருடைய சூழ்ச்சிகள் அவர்களுக்கு பயனளிக்காது. ஷைஆண்ட எந்த ஒரு பயனும் இருக்காது. வலாஹும் யுன்சரூன், அன்றியும் எவராலும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். வலாஹும் யுன்சரூன். இன்று அன்று என்ன, மக்காவில் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் நம்மை யார் வீழ்த்த முடியும், நாம் பலமிக்கவர்கள் என்றெல்லாம் அந்த அல்லாஹுடைய தூதரையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அவங்க பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்தி கொண்டிருந்தார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமையுடைய நாள் எப்படிப்பட்டது, அவர்களுடைய சூழ்ச்சியில் அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்காது, அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மறுமையுடைய நாளை பற்றி சொல்கிறான். வலா யன்ஃபஉஹும் கைதுஹும் வலா மக்ருஹும் அல்லதி இஸ்தஅமலுஹு ஃபித் துன்யா. உலகத்தில் அவங்க பயன்படுத்திய, அவங்க செய்த அந்த சூழ்ச்சிகள் அந்த முஸ்லிம்களை வீழ்த்துவதற்கும் மூமின்களை பலவீனப்படுத்துவதற்கும் பலவிதமான சூழ்ச்சிகளை இரவு பகலாக செய்தார்களா இல்லையா? இப்படி எந்த ஒரு சூழ்ச்சியும் அங்கு என்ன செய்யாது, அங்கு பயனளிக்காது. அதே போன்று அவர்களுக்கு உதவுவதற்கும் அங்கு யாரும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். அபினவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் என்ன செய்யலாம், இந்த தஃப்சீருடைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அந்த அத்தியாயத்துடைய ஏனைய பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அதனுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இத்தோடு நாம் தஃப்சீருடைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக துஆவுடைய பாடத்துக்கு நாம் செல்வோம். துஆவுடைய பாடத்தில் நாம் சென்ற வகுப்பில் நாங்கள் படித்த துஆக்களில் நேற்றைய துஆ மட்டும் நாங்கள் நேற்றைய துஆ மீட்டிக்கொள்வோம். நேற்றுனா இதுக்கு முன்னால் வகுப்பில் கொடுத்த துஆ, அதை மீட்டியவர்களாக இன்றைய துஆவை நாங்கள் பார்ப்போம். இறுதியாக நாங்கள் பார்த்த துஆ 37வது துஆ. இது காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் ஒரு சிறந்த துஆவாக நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இதை பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு செறிந்த ஒரு பொருளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை நாம் மீட்டிக்கொள்வோம். அஸ்பஹ்னா وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي أعوذ بك من الكسل وسوء الكبر ربي أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. இன்றைய துஆ நாம் பார்ப்போம். இதை நான் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க. இதுவும் காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் மிக அற்புதமான ஒரு துஆ, மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை. இதுவும் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இந்த துஆவை முதலாவது நாங்கள் மீட்டி விட்டு அதன் பிறகு அதனுடைய பொருளை பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو
والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي. اللهم استر عوراتي وآمر روعاتي وآمر روعاتي. اللهم استر عوراتي وآمر روعاتي. اللهم احفظني. اللهم احفظني. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي. وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي. وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. துஆ பார்க்காம சொல்லுங்க. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمر روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي. وأعوذ بعظمتك أن أغتال من تحتي. இந்த துஆவை பொறுத்தவரை அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ. அஃப்வுன்னு சொன்னால் மன்னிப்பு. அஃப்வுன்னா என்ன? மன்னிப்பு. அதே போன்று வல் ஆஃபியா. ஆஃபியா என்பது சுகம். உங்களுக்கு தெரியும், ஆஃபியத் என்பது எல்லா விதமான நன்மைகள் நலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. ஆஃபியத், ஆஃபியத்தையும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் மறுமையிலும் நான் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் சுகத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். அடுத்து பாருங்க, அதே மாதிரிதான் அல்லாஹும்ம. இது துஆ பாடமாகிறதும் லேசி. அந்த திரும்ப திரும்ப சில பகுதிகளும் அதில் வருது வார்த்தைகள். அல்லாஹும்ம
இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. திரும்ப அதே போன்று, யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் அஃப்வண்டா மன்னிப்பையும், ஆஃபியத்தண்டா சுகத்தையும் கேட்கிறேன். ஃபி தீனி எனது தீனில், வ துன்யாய எனது உலக வாழ்வில், வ அஹ்லி எனது குடும்பத்தில், வமாலி எனது செல்வத்தில். பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு துவான்னு பாருங்க. அப்ப இதுல எல்லாம் இந்த இதுல ஒருவருக்கு இதெல்லாம் கிடைச்சா இதை விட ஒரு பாக்கியம் இருக்கணுமா? ஒருவருக்கு அல்லாஹுடைய ஆஃபுவும் ஆஃபியத்தும் அவரது தீன்ல, அவரது உலக வாழ்க்கையில, அவரது செல்வத்துல, அவரது குடும்பத்துல அவருக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா இதை விட ஒரு சிறப்பு வேற எதுவும் இல்லை. அப்ப இதுல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்று வருது. திரும்ப ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அப்ப இதிலெல்லாம் நாம் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் நாம் கேட்கிறோம். அடுத்து அல்லாஹும் மஸ்துர், அல்லாஹும் மஸ்துர் நாங்கள் ஓதும் போது சீமுக்கு சுக்குன் வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து ஓதுறது. அல்லாஹும் மஸ்துர். இப்போ அல்லாஹும் மஸ்துர்ண்டா எல்லாம் மறைப்பாயாக. இப்போ சத்தர என்றா மறைத்தான், சத்தரண்டா மறைத்தான். இப்போ அல்லாஹும் மஸ்துர்ண்டா யாழ்லா மறைப்பாயாக. அவுராத்தி என்றா எனது மானத்தை, அவுராத்தி என்றா என்ன? எனது மானத்தை மறைப்பாயாக, எனது குறையை மறைப்பாயாக. நாங்கள் அவுரத்துன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு மறைக்க வேண்டிய பகுதி. அப்போ எனது குறையை மறைப்பாயாக, எனது மானத்தை மறைப்பாக. அல்லாஹ் மஸ்தூர் அவுராத்தி, குறையை மறைப்பதையும் அது உள்ளடக்கும். அதே போன்று தனது அவுரத்தை, தனது மானத்தை மறைப்பது என்பதையும் அது சொல்லும். அல்லாஹ் மஸ்தூர் அவுராத்தி வ ஆமிர் ரவ் ஆத்தி. அதே போன்று திடுக்கங்களிலிருந்து எனக்கு பாதுகாப்பு, அபயம் அளிப்பாயாக. ஆமீனண்டா அம்னண்டா பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும். வாமீனண்டா பாதுகாப்பு அளிப்பாயாக. ரவ் ஆத்தி, ரவ் ஆத்தி என்றா திடுக்கங்களிலிருந்து, பயங்களிலிருந்து. இப்போ நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம் இந்த வார்த்தை எங்கே வருமெண்டா, அதாவது ஃபலம்மா ذهب عن إبراهيم الروع கொண்டு வரும். அந்த இப்ராஹிமிடமிருந்து அந்த பயம், அச்சம் நீங்கிய போது அவர் என்ன செஞ்சார்? எம்மோடு தர்க்கிக்க ஆரம்பித்தார் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் விஷயத்தில். அப்போ எந்த அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அவங்களுக்கு ஏற்பட்ட அச்சம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட அச்சம், அவங்க வந்து மலக்குகள் வந்து மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்தாங்க. இனி அவர்களுக்கு ஒரு காளை கன்றை நல்லா பொறித்து என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து அவங்கள சாப்பிட்றதுக்காக முன்னால் வைக்கிறாரு. அவங்க சாப்பிடலை, அவங்க உண்ணவில்லை என்கின்ற போது அவங்க வரும்போதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இவங்க அறிமுகம் இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அறிமுகம் இல்லாதவங்க, ஆனால் அறிமுகம் இல்லாதவங்க அவங்க என்ன செய்யலை? அவங்களுக்கு விருந்தளிக்காமல் இருக்கல. உடனே அவசரமாக போய் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஒரு காளை கன்றை பொறித்து ரெடி பண்ணி அவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிடலை. அப்போ இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள ஏற்படுத்தி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது, ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. இவங்க ஏதாவது கெடுதி செய்வதற்கு வந்திருக்கிறார்களோ அப்படி என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு உருவாகியது. அதுக்கு பிறகுதான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை, நாங்கள் யாரு? அல்லாஹ்வின் பொருள் வந்த மலக்குகள், அல்லாஹ்வுடைய தூதர்கள். அப்போது அவர்களுக்கு அந்த அச்சம் நீங்கிய போது, அப்போ அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது அவர்கள் அந்த விஷயத்தில் அவர் தர்க்கிக்க ஆரம்பித்தார். என்ற இடத்துல அந்த ரவ் என்ற வார்த்தை குர்ஆனில் வர்றது நீங்கள் பார்க்கலாம். ரவ் ரவ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரவ் ஆத்தி வ ஆமிர் ரவ் ஆத்தி. அப்போ அந்த அச்சத்திலிருந்து, திடுக்கங்களிலிருந்து எமக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக. அல்லாஹ் முஸ்ஸர் அவுராத்தி வ ஆமிர் ரவ் ஆத்தி. அடுத்து அல்லாஹும் மஹ்ஃபல்னி, யா அல்லாஹ் இஹ்ஃபல்னி, என்னை பாதுகாப்பாயாக. மின் பைனி யதை, எனக்கு முன்னால், வமின் ஹல்ஃபி, எனக்கு பின்னால், வஅன் யமீனி, எனக்கு வலதால், வஅன் ஷிமாலி, எனக்கு இடதால், வமின் ஃபௌகி, எனக்கு மேலால். அதே போன்று வஅஊது பி அஸமதிக, உனது மகத்துவத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, வஅஊது பி அஸமதிக, உனது மகத்துவத்தை, கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அன் உக்தால மின் தஹ்தி, தஹ்தன கீழே. அப்ப மின் தஹ்தி என்றா அதாவது கீழிருந்து அப்படியே என்ன செய்யப்படுவது? அப்படியே உள்வாங்கப்படுவது, அப்படியே சுழி இழுக்கப்படுவது. அப்ப கீழிருந்து தாக்கப்படுவது. கீழிருந்து நான் தாக்கப்படுவதற்கு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நினைத்தால் அவனது தண்டனை எந்த புறத்திலிருந்தும் வரும், எப்படியும் வரும். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது எங்கிருந்து எப்படியும் ஏற்படலாம், எப்படியும் அல்லாஹ் ஒருவனை தண்டிக்கலாம். இப்ப நாங்கள் பாதுகாப்பு பாருங்க, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இந்த எல்லா முன்னால, பின்னால, வலது, இடது, மேல், கீழெல்லாம் எல்லா பாதுகாப்பு நாங்கள் கேட்குறோம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு.
அப்போ ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், ஏனைய மற்ற மற்ற கெடுதிகள், நோயுடைய கெடுதிகள், இப்படி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் பாருங்க. பொதுவாக இது பாதுகாப்பு. இப்போ குறிப்பிட்ட இந்த விஷயத்திலிருந்து தான் பாதுகாப்புன்னு இதில் சொல்லலை. நமக்கு நாங்கள் இந்த திசைகளை சொல்லி இதில் இந்த எல்லா திசையிலும் எங்களை பாதுகாப்பாயாண்டா எல்லா விதமான கெடுதிகள், அனைத்து விதமான கெடுதிகள் இருந்தும் பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துவா இது. மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை. எனவே இந்த துவாக்களை பொறுத்தவரையில பிள்ளைகள் தான் ஓத வேண்டும், பிள்ளைகள் தான் மரணமிட்டு ஓத வேண்டும் அப்படி என்பதல்ல. ஏன்னா சில பெரியவங்களோட சிந்தனை எப்படின்னா, பிள்ளைகளுக்கு நீங்க ஓதுங்கன்று பிள்ளைகளை ஓதுங்கன்று அவங்க இன்னும் அவங்களுக்கு இது பொறுப்பில்லாத மாதிரி, அவங்களுக்கு இது தேவையற்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்க அவசியமோ அதே போன்று நாமும் அதை மரணமிட்டு ஓத வேண்டும். அப்படிதான். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மார்க் விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்கு மாதிரி எப்படி ஆகிட்டாங்க. மார்க் விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் குர்ஆன் ஓதுங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க சினிமா, சீரியல், நியூஸ் அவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் குர்ஆன் ஓத வேண்டும். அப்போ இப்போ தீன் பிள்ளைகள் தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய மாதிரியும், இவர்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற மாதிரியும் ஒரு உணர்வில் சிலவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே மார்க்கத்தில் நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும், செயல் வடிவம் கொடுப்பேன். அப்போதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், பெற்றோரை முன்மாதிரியாக கொண்டு செயல்படும். இப்போ நாங்கள் மரணமிடுவதில் சிரமம் நமக்கு இருக்கலாம். நமது வயதான காலத்தில் மரணமிடுவதில் சிரமம் நமக்கு இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பிள்ளைகள் அவசரமாக மரணமிட்டுக் கொள்ளும். பிள்ளைகளை நாங்கள் சிறுபிராயத்தில் அதுக்கு பயிற்றுவிக்கிறது சிறந்த விஷயம். அதற்காக நாங்கள் மரணமிடாமல் இருப்பது, நாங்கள் அதுக்கு முயற்சி செய்யாமல் இருப்பது என்பதல்ல. இதுக்கு அவர்களை விட நமக்கும் இது பல மடங்கு தேவை. நாமும் இந்த அல்லாஹ்வுடைய இந்த அருள்களின் பால் நாம் தேவையுடையவர்கள். இந்த துவா காலையிலும் மாலையிலும் ஒரு ஓதுவதன் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு பொருளை இந்த துவா உள்ளடக்குதுன்னு பாருங்க. அதாவது மொத்த அனைத்தையும் உள்ளடக்கி விட்ட அமைப்பில் உள்ள ஒரு துவா. அவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. இந்த துவா நாங்கள் மரணமிட்டு ஓதி வர வேண்டும். காலை மாலை துவாக்கள் இது மிக முக்கியமான துவாக்கள். நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 3 துவாக்களை பார்த்தோம். காலை மாலை துவாக்கள்ல இந்த 38 துவாக்கள்ல மொத்தமாக நான் படித்த துவாக்கள்ல காலை மாலை துவாக்கள் ஆதாரபூர்வமான துவாக்களாக 3 துவாக்கள். இப்போ தொடர்ந்து நாங்கள் பார்த்த 3 துவாக்களும் காலை மாலை பார்த்த துவாக்கள் தான். அது அனைத்தும் முக்கியமான துவாக்கள். அவ்வளோ முக்கியமான ஆழமான பொருள் செறிந்த பிரார்த்தனைகள். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த துவாக்களில் கவனம் செலுத்த வேண்டும். காலை மாலையில் இதை ஓதக்கூடிய விஷயங்கள் ஏன்னா உண்மையில் அதில் உள்ள பரக்கத்துகள் நமது கண்களுக்கு தெரியாது. இந்த துவாக்கள் நாங்கள் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலம் இதில் உள்ள அந்த பரக்கத்துகளும் அருள்களும் உண்மையில் ஒரு மனிதனுக்கு சில அதை உணராமல் இருக்கலாம். அவன் அறியாமல் அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பையும் அவனுக்கு அல்லாஹ் வணங்குகிறான். அப்படியான ஒரு பாதுகாப்பு அல்லாஹுடைய அருள் இந்த துவாக்களின் மூலம் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்யறது, இதுக்கு நாங்கள் ஒரு சிரமத்தை எடுத்து இதை மரணமிட்டு ஓதுவது என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனவே இதோடு நாம் என்ன செய்வோம், இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். இந்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபூதாவுதில் 5076, இப்னு மாஜாவில் 3871 எண்ணில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இன்றைய இந்த வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.